Uh, okay. ஸோ இந்த வரிகளிலே அப்படியே தாவீது வந்து மோசே ஒன்றாவது ஆதியாம் ஒன்றாவது அதிகாரத்திலே ப்ரோஸில் எழுதினதை அவர் பொயட்ரியில் எழுதி நிறையா அந்த பொயட்ரி ஸ்டைலில் ஓகே தேர் பி லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆடட் தான் நிறைய அடிஷன்ஸ் கொடுத்து எவ்வளோ அழகாய் தேவன் இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு, அந்த பூமியில் உள்ள மிருகங்களை எவ்வளோ அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த பூமியிலே படைத்த மிருகங்கள் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஓகே, ஆல் த ஃபுட் தட் ஹி நீட்ஸ், அவனுடைய என்னென்ன ரிசோர்ஸ் உண்டோ அது எல்லாமே இந்த பூமிக்குள்ளே வச்சு தேவன் படைச்சிருக்கிறாரு. அதில் பாதுகாவலை கொடுக்கிறார். ஓகே, காட்ஸ் கேர் அண்ட் காட்ஸ் கன்சர்ன், இது முழுவதும் இது எல்லாமே நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. அவர் படைத்த ஆகாய விரிவு, நிலப்பரப்பு, தண்ணீர் பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இரவு பகல், மேகம், சூரிய வெளிச்சம், தாவரங்கள், மிருகங்கள், மீனினங்கள், உணவு, பாதுகாப்பு, ஜீவன், மரணம், பரலோகம், இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அவர் கவர் பண்ணுகிறாரு. பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தேவன் தான் அப்படிங்கிறாரு. இது எல்லாவற்றின் நடுவிலும் தேவன் இருக்கிறார். ஸோ a man is expected to praise God for everything that God has created and all through his life. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவன் படைத்த எல்லாவற்றுக்காக அவரை துதிக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறதை நாம் இதில் பார்க்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ சாம் கத்தர் ஓகே விருட்சங்கள் அவர் நாட்டின லிபனோன். ஓகே, மனுஷன் ஒரு மரத்தையோ ஒரு செடியோ கொடியோ உருவாக்க முடியாது, எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் காட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் படைத்த அந்த காடுகளிலும் மலைகளிலும் குருவிகளுக்கு கூடும், தேவதாதுகளுக்கு அங்கே தங்குமிடமும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் படைத்த கற்மலைகளிலே குளிமுசல்களுக்கு கூட அடைக்கலம் கிடைக்கிறது. டெஃபினெட்லி வரையாடுகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சிங்கம், புலி, கரடி எதுவாக இருந்தாலும் அவர் அதில் அடைக்கலம் கிடைக்கத்தக்க ரீதியிலே அவர் உண்டாக்கினார். சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தார். ஜூவிஷ் கேலண்டர், ரிலிஜியஸ் கேலண்டர் வந்து சந்திரனை மையமாக வைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். சூரியனையும் மையமாக வைத்து உண்டாயிருக்கிறதை நம்ம வாசித்தோம். இருளை கட்டளையிடுகிறாரு. ஏன்னா இருட்டு வரும்போது மிருகங்களெல்லாம் போய் மிருகங்கள் வெளியே வரும், மனுஷன் ரெஸ்ட் எடுக்க போகிறான். பகல் வருது, ஓகே, மனுஷன் இப்போ வேலைக்கு போகிறான், மிருகங்கள் ரெஸ்ட் எடுக்க போகுது. இந்த மாதிரி தேவன் ரொம்ப அழகான ஒரு ஷிஃப்ட் சிஸ்டத்தை உண்டாக்கி ஹீ சீஸ் தட் அவர் பேத்ஸ் டோன்ட் கிராஸ், நம்ம பாதைகள் கிராஸ் ஆகாதபடி பார்த்து கொள்கிறார். அது வேலையை பார்க்கும், நம்ம வேலையை பார்த்தால் பிரயோஜனம் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதன் முழு நாளும் வேலை செய்ய வேண்டும், அந்த வேலைக்காகவே அந்த நாளை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் இந்த மாதிரி சமுத்திரத்தை உண்டாக்கி அதை மச்சங்களினாலே மாத்திரமல்ல எல்லா விதமான ட்ரெஷர்னாலேயும் தேவன் சமுத்திரத்தை நிரப்பி இருக்கிறாரு. பூமியிலே இல்லாத எல்லா ட்ரெஷர்ஸும் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு 26வது வசனத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 26லேருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறேன். அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, திமிங்கலங்கள் கூட ஓகே தேவன் தான் சாப்பாடு கொடுப்பாருன்னு சொல்லி காத்திருக்குது அப்படிங்கிறாரு. வாட் அ ஹியூஜ் கிரேட் அனிமல் இல்லையா. நான் அங்கே ஒரு இதை போட்டிருக்கிறேன், ஒரு திமிங்கலம், அதாவது நீர் விளையாடும்படி அப்படிங்கிறாரு. ஒரு திமிங்கலம் தண்ணீருக்குள்ளே கடலுக்குள்ளே விளையாடுகிற ஒரு ஜிஃப் இமேஜ் உங்களுக்கு நான் சேர்க்கிறேன், நான் போட்டிருக்கிறேன், அது பாருங்கள். அப்போ இந்த மீனங்கள் வந்து விளையாடும்படியாக ஒரு கடலை உருவாக்கி இருக்கிறாரு. நாட் ஒன்லி தட், மனுஷருக்கும் அது அவசியம். அதில் கப்பல்கள் ஓடும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதே பார்க்கிறோம். அப்போது டிஸ்டண்ட்டாக இருக்கிற கண்ட்ரீஸை இணைக்கிறது கடல் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடல் வந்து கண்ட்ரீஸை பிரிக்கலை, கண்ட்ரீஸை இணைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது கடலில் ஹைவே கத்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த ஹைவேயில் கப்பல்கள் ஓடுது, பீப்புள் ஆர் ட்ராவலிங், குட்ஸ் ஆர் பீயிங் சென்ட்.
ஓகே, காமர்ஸ் இஸ் பீயிங் டன். அந்த மாதிரி தேவன் கடலை மனிதனுக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனமாக வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி அதே நேரத்தில் இந்த திமிங்கலம் தான் ஆச்சரியமாக இருக்குது. திமிங்கலம் தான் பசியாக இருக்கும்போது தேவனை நோக்கி வந்து அவர் காத்திருக்குமா. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், சிங்கம் கூட அது பசியாக இருக்கும்போது அது கர்ஜித்து போய் இறை தேடுமாம். அப்போது டேவிட் இருந்த சிங்கத்துடைய கர்ஜனையை ஒரு 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 ஜபத்துக்கு அவர் இணையாக பேசுகிறாரு. சிங்கம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணது, கர்த்தாவே நான் வெளியே போகிறேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும், நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு போகிறது போல நமக்கு தோன்றுகிறது. அது சொல்லிட்டு சும்மா இருக்கல, அது முயற்சி செய்து அது இறையை தேடி போகிறது அப்படி சொல்லி பார்த்தோம். நீங்களும் நானும் நம்முடைய சாப்பாட்டுக்காக அனுதின தேவைகளுக்காக ஜெபிக்கணும். இயேசு சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரோம் அப்படின்னு சொல்லி ஜோமனை சொன்னார். அதுக்காக தாங்கன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது. we have to do our part and God will do his part என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த திமிங்கலங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதியிருக்குது. நான் இங்கிலீஷில் எல்லா வெர்ஷன்ஸையும் பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 வெர்ஷன்ஸில் பார்த்துட்டேன். திமிங்கலங்கள்னு சொல்லி ஒன்று இருக்கிறத லிவியத்தான்கிற வேர்டு தான் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழில் இதை திமிங்கலங்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோபுவுக்கு போனீங்கன்னு சொன்னால் லிவியாத்தான்னு சொல்லி தமிழ்லேயே எழுதியிருக்குது. யோபு 41வது அதிகாரம் 1 முதல் 4, 19, 31 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். அந்த ஜிஃப் இமேஜையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த 41வது அதிகாரத்தில் 34 வசனங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 34 வசனமும் லிவியாத்தானை குறித்து தான் தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லிவியாத்தானை தூண்டிலே பிடிக்கக்கூடுமோ, அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு. ஜோபை பார்த்தும் ஜோபுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தும் தேவன் கேட்குற கேள்விகளை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கேன் யூ டூ திஸ் அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் மை கிரியேஷன் அப்படிங்கிறாரு. இந்த லிவியா தானையே நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த அதிகாரத்தில் கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், அந்த லிவியாத்தான் இருக்குது இல்லையா, அது ஆழத்தை அதாவது கடலின் ஆழத்தை உலைப்பானையை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடுமா. வாட்ஸ் த மீனிங்? இட்ஸ் சச் அ பவர்ஃபுல் அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 19வது வசனம், அது வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சி டிராகன் மாதிரி, ஒரு சி மான்ஸ்டர் மாதிரி லிவியாத்தானை பார்க்கிறோம். நான் ஏன் இந்த பேசேஜை எடுத்தேன்னு சொன்னால், இந்த லிவியாத்தான் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தும் யாராலையும் கட்டுப்படுத்தக்கூடிய கூடாத ஒரு மிருகமாக இருந்தாலும், கடலையே கலக்குகிற ஒரு நுரையாய் வர செய்கிற ஒரு மிருகமாக இருந்தாலும் அது என்ன செய்யுது? அது தேவனை நோக்கி தான் இருக்குதான் சாப்பாடு வேணும்னு சொன்னான். அதில் விளையாடும்படி அவர் உண்டாக்கின திமிங்கலங்கள். ஸோ அந்த திமிங்கலங்களை ஆண்டவர் கட்டி வைக்கலை. சரி, லிவியாத்தானை அவர் கட்டி வைக்கலை, அவர் கூண்டுக்குள்ளே வைக்கலை. நீ வெளியே போனால் நீ டிஸ்டர்ப் பண்ணுவ, மற்ற மீன்கள் இனங்களுக்கு தொந்தரவாக இருப்பேன்னு சொல்லலை. அதை ஃப்ரீயாக விட்டுருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கடலிலே அவைகள் விளையாடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸை போட்டிருக்கிறேன். அதில் விளையாடும்படி அவர் உண்டாக்கின திமிங்கலங்கள், ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவார் என்று அவைகளெல்லாம் அவரை நோக்கி காத்திருக்குமாம். அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமாம். அவர் தம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகுமாம். அவர் தமது முகத்தை மறைக்க திகைக்குமாம். அவர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்புமாம் என்று சொல்லி டேவிட் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இவ்வளவு பவர்ஃபுல் இந்த அனிமல் அது பசியாக இருக்கும்போது தேவனை நோக்கி இருக்குது. தேவன் கரத்தை திறக்கிறார். ஓகே, தேவனுடைய கரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஏசாயா 40வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரத்தை அவர் ஒரு ஜான் அளவிலே அளக்கிறாராம். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு பிக், ஐ மீன் கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லி நோபடி கேன் சே. இன்ஃபினிட் டிஸ்டன்ஸா. அந்த டிஸ்டன்ஸை ஒரு ஜானால் அளக்கிறாருன்னா தேவனுடைய கை எவ்வளோ பெருசாக இருக்கும். அவர் பூமியின் சமுத்திரங்களெல்லாம் அந்த உள்ளங்கையிலே வச்சிருக்கிறாராம். ஸோ ஹவு கிரேட் த ஹேண்ட் ஆஃப் காட் மஸ்ட் பி. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய அந்த உலகத்தில் உள்ள பர்வதங்களை எல்லாம்
அவர் ஒரு ஒரு துலாக்கோல், ஒரு தராசிலே நிற்கிறவராய் இருக்கிறாராம். அப்போ கர்த்தருடைய கரம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கரத்தை திறந்தால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்குமே ஆகாரம் அந்த கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ காட் இஸ் நாட் மைசர், காட் இஸ் நாட் ஸ்டிஞ்சி. ஓகே, இந்த நீ ஒரு சின்ன ரொட்டியை பிடிச்சிக்கோ. ஓகே, இந்த பிரிசன்ஸில் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு நாள் முழுக்க ஒரு 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 பீஸ் ஆஃப் பிரெட் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இந்த ஹமாஸ் வச்சிருக்கிற அந்த பிணை கைதிகள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேலிஸ், ஜூஸ், அவங்கெல்லாம் ஒரு 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 பீஸ் ஆஃப் பிரெட் தான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி தேவன் செய்கிறது இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரு, தன்னுடைய கரத்தை திறந்து தாராளமாய் கொடுக்குறாராம். அப்போ தேவன் கரத்தை திறந்தா இந்த இந்த மிருகம், ஓகே, அது நன்மையால் திருப்தி ஆகுமாம். தேவனிடத்தில் நன்மை மாத்திரம்தான் வருங்க. தேவனிடத்தில் தீமை வரவே வராது. சில இடத்துல வியாதி வந்தால் கத்தர் கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, போயிடுவோம்னு சொல்லுவாங்க. கத்தர் வியாதியை கொடுக்கவே மாட்டார். வியாதி நம்முடைய கேர்லெஸ்னஸ்னாலே வரும், வியாதி சத்ருவினாலே வரும். ஆனால் காட் வில் நாட் கிவ் யூ அ டிசீஸ், காட் கேன் ஒன்லி ஹீல். தேவனாலே சுகப்படுத்த மாத்திரம்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ராங் தியரியில் நம்ம கேட்கக்கூடாது. கத்தர் யோபு சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி. இல்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுக்கலை, கத்தர் எடுக்க அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தட்ஸ் அ பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் ரீசன். அதை நம்ம லைஃபுக்கு நம்ம அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. கத்தர் கொடுக்கிறவர் தான், எடுக்கிறவர் அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது இது பண்ணால் இது சாப்பிட்டு திருப்தி ஆகுமாம், நன்மையால் திருப்தி ஆகுமாம். அது மாத்திரம் ஓகே. ஸோ தேவன் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். அவர் இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அவர்கிட்ட தீமை கிடையாது, நன்மை தான் இருக்குது. ஸோ நன்மையாலே திருப்தி ஆக்குவாராம். அவர் தமது முகத்தை மறைக்க திகைக்குமா. இதுதான் ஆச்சரியமா இருக்குது. ஓகே, இது சாப்பாடு வேணும் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த திமிங்கலாம், இந்த லிவியாத்தான் வருகிறது. அப்போ தேவன் கையை திறந்தால் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு போகுது. இல்லைன்னு சொன்னால் துக்க முகத்தோடு கூட திரும்பி போகிறதாக இவர் சித்தரிக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர் அவர்களின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவர்கள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பமாம். அவ்வளவு பெரிய லிவியாத்தானாக இருந்தாலும் கூட அது உயிரோடு இருக்கிற நாட்களை தேவன் தான் நியமிக்கிறாரு. நீங்களும் நானும் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நாட்களை தேவன் தான் நியமிக்கிறாரு. நாம ஒரு நாளை நியமித்து நம்ம அந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, போகவும் கூடாது சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 136:25 பார்த்தீங்கன்னு சொன்னால், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ வெதர் தே ஆர் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ் ஆர் ஓகே பேர்ட்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங், எல்லாத்துக்குமே தேவன் தான் ஆகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் 2 மீனையும் 5 அப்பங்களையும் கொடுத்து 5000 போரை போஷித்ததை நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மிரக்கல் ஒர்க்கிங் பவர் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்திலிருந்து சில இணை வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:11 ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அந்த திமிங்கலம் எப்படி தேவனை சார்ந்து இருக்கிறதோ அதுபோல் இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை சார்ந்து வாழுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 136:25 ஏற்கனவே வாசிச்சிட்டேன். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். ஸோ அவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் தீமையை நமக்கு கொடுக்கவே மாட்டார். நாம் பாவம் செய்திருப்போம், நாம் குற்றம் செய்திருப்போம், நாம் அக்கிரமம் செய்திருப்போம், நாம் கீழ்ப்படியாமல் போயிருப்போம். ஆனால் நாம் போய் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீ மன்னிங்க ஆண்டவரே, ஐ டிட் இட் பை மிஸ்டேக், ஐம் சாரி காட் ஃபர்கிவ் மீன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஃபர்கிவ் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்ம ஜபத்தில் அவர்த்தில் கேட்கிற நன்மைகளையும் நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் அப்படின்னாரு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த திமிங்கலம் வரும்போது தேவன் முகத்தை மறைத்துட்டால் அவைகள் எல்லாம் திகைத்து போகும் சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனும் தன்னுடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் திகைத்து போய்விடுவோம். ஏன்னா வி ஒன்ட் நோ வாட் டு டூ, என்ன செய்யணும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த திமிங்கலை குறித்து ஏன் தாவீது எழுதியிருக்கிறாரு, ஏன் அந்த திமிங்கலத்தை தேவன் பராமரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மத்தேயு 10:29 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் அவங்க பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றும் தரையிலே விழாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ 2 காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ஈவன் த லிட்டில் பேர்ட்ஸ் காட் கேர்ஸ் ஃபார் தம். அதே நேரத்தில்
அந்த ஒரு ஒரு லிட்டில் பேர்டு கூட தேவனுடைய அந்த அனுமதி இல்லாமல் அது செத்து மடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவன் தான் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறாரு. ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறோம். ஸோ திமிங்கலை போஷித்து அதை மகிழ்ச்சிப்படுத்துகிற அந்த தேவன் இன்றைக்கு அதை விட எவ்வளவோ மேலான நாம இயேசுனாலே அழைக்கப்பட்டவங்க, அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவங்க, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற நீ நீங்களும் நானும் கேட்டா ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரா? ஹி வில் டெஃபினெட்லி கிவ். நீர் 30வது வசனம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதியதாக்குகிறீர் அப்படின்னு சொல்லி தேவன் ஆவியை அனுப்பி சிருஷ்டிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெதர் இட் இஸ் நேச்சர் ஜியாகிரபிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்ல ஹியூமன் பீயிங்கை பார்த்தாலும் சரி, மிருகங்களை பார்த்தாலும் சரி, தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி தான் உயிரோடு வைக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே இந்த பூமி ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது, பூமி இருள் சூழ்ந்திருந்தது என்று எழுதும்போது ஆவியானவர் ஜனங்களின் மேலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த ஆவியானவர் தான் இந்த பூமிக்கு ஒரு மறுரூபம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். ஏற்கனவே பூமி இருந்தது, ஓகே. ஆதாமுக்கு முன்பதாக தேர் வாஸ் அ ஹியூமன் ரேஸ். அவங்களுடைய பாவத்து நிமித்தமாக தேவன் பூமியை அழித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் அதை ரீக்ரியேட் பண்ணுகிறார். நீங்கள் சில பைபிள் இதை வாசி பார்த்தீங்கன்னா காட் ரீக்ரியேட்டட் என்று எழுதியிருக்கோம். ஸோ அவர் பூமிக்கு புதிய ரூபத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:7 போட்டிருக்குது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஸோ அதே மாதிரி இந்த மிருகங்களுக்கெல்லாம் தேவன் தான் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்த 21:5 சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். தேவன் இந்த பூமியை புதுப்பிக்கிறத கான்ஸ்டண்ட்டாக செய்துட்டே தான் இருக்கிறாரு. 2 ஹிமாலயன் இதை போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து ஹிமாலயன் வின்டர், இன்னொன்று வந்து ஹிமாலயன் ஸ்ப்ரிங். ஓகே, இந்த வின்டரில் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த மரங்கள்லாம் குச்சி குச்சியாக ஆகி ஓகே எல்லாம் பட்டு போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோணும். அந்த யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி மோர் பியூட்டிஃபுல். ஓகே, ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வரும்போது ஸ்ப்ரிங்கிற வேர்டே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எவ்ரி திங் வில் ஸ்ப்ரிங் ஃப்ரம் த கிரவுண்ட், ஃப்ரம் த ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு வீக்குக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்னாலே நிரம்பிடும். அதுக்கப்புறம் தான் இலைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ அழகாக இந்த தேவனுக்கு என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறாரு, இந்த பூமிக்கு மறுரூபத்தை கொடுத்து கொடுத்து மனிதனை வியப்பில் ஆழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் 31வது அதிகாரம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், விச் மீன்ஸ் காட் இஸ் இட்டர்னல் என்று சொல்லி அர்த்தமாக காணப்படுகிறது. அவருடைய கிரியைகள்லாம் மறைந்து போகும். ஏன்னா இந்த பூமி அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் இந்த பூமி இல்லாமல் போய்விடும். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் எரிந்து அழிந்து சாம்பலாகிவிடும் சொல்லி பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே எழுதுகிறாரு. ஸோ இந்த பூமி இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன்னா அவர் பரலோகத்திலே மகிமை உள்ளவராய் வீற்றிருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஸோ காட்ஸ் க்ளோரி இஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். கர்த்தருடைய எந்த ஒரு தன்மையும் தற்காலிகமானதல்ல. அவர் அன்புள்ளவராக இருந்தால் எப்போதும் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர்னா எப்போதும் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்றால் எப்போதும் தயவுள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நித்தியத்தை குறிக்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டாக நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது, சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து எல்லாரும் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் he was happy with his creation. He was not unhappy. Only with man he was unhappy ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசாயா 65:19, நான் எருசலேமின் மேல் கழிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அப்படிங்கிறாரு. நம்ம தேவனுக்கு பிரியமாக இருந்து நம்ம செய்த தவறுகளுக்கு மனம் திரும்பி நம்ம அவரோடு கூட ஒப்புரவாகி இந்த பூமியிலே வாழும்போது அவர் நம்மிலே கழிகூறுகிற மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். 32வது வசனம்,
சாரி. அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும் என்று எழுதுகிறாரு. நல்ல கவனிங்க. நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்தால்தான், ஓகே, அவர் அவ்வளவு கிருபையும் அன்பும் தயவாய் நடந்து கொள்வார் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாடு மாதிரி செய்த தவறுக்கு அன்னைக்கே கல்லெறிஞ்சு கொல்லப்படுகிறது இல்லை. இன்றைக்கு நம்ம கிருபை இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனாலே, ஆனால் அந்த கிருபையும் ஒரு நாளில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து கொள்ளணும். நிறைய பேர் சொல்றாங்க தெர் இஸ் நோ ஹெல், தெர் இஸ் நோ ஹெவன் அப்படிங்கிறாரு. தேவன் அன்பான தேவன் எப்படி தான் படைத்த ஜனங்களை கொண்டு ஹெல்ல போடுவார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இன்னைக்கு நிறைய ஒரு 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 பிரிவு ஆட்கள், ஒரு ஒரு கல்ட் குரூப் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பட் வி காட் டு பி வெரி கேர்ஃபுல். ஃபார் எவ்ரி திங் தெர் இஸ் அன் எண்ட் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவ்வளோ கிருபையாக இரக்கமாக இருக்கிறாருன்னு சொன்னால், இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலே கிருபையாக இரக்கமாய் நம்ம இந்த பூமியிலே உயிரோடு வச்சிருக்கிறாரு. பட் a day will come when his wrath explodes, nothing can stand அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் வரும் என்பதாகவே ரகசிய வருகை வந்துடும். உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஸோ அந்த ராப்சருக்கு இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதே வேளையிலே அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து அவரை நிராகரித்து வாழ்கிற மக்கள் மேல் அவருடைய கோபம் பொங்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உடனுக்குடனே வந்தது. புதிய ஏற்பாட்டிலே இட் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் த எண்ட் டேஸ், கடைசி நாட்களுக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நம்முடைய தேவன் வந்து பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரு. அவர் கோபப்பட்டு ஒரு மலையை தொட்டால் கூட அந்த மலை பற்றி எரியும் என்று டேவிட் எழுதியிருக்கிறதை இங்கே வாசிக்கிறோம். சீனாய் மலையின் மேல் தேவன் தன்னை வெளிப்படுத்தின போது என்ன நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். யூ ஆல் பீப்புள் ஹூ ரீட் த பைபிள். அந்த மலை அசைந்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் மோசே. அது தீப்பற்றி எரிந்ததுங்கிறாரு. அந்த இடமே புகைக்காடாய் காணப்பட்டது அப்படிங்கிறாரு. ஜனங்கள் எப்படி பயந்து ஓடினார்கள். இடி மின்னலுடைய சத்தங்கள் பயங்கரமாக இருந்தது. ஒரு பயங்கர காட்சியை அதை பார்க்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 13லையும் சேம் திங் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறதே நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அறிந்திருக்கிறோம். ஸோ தேவன் ரொம்ப பட்சிக்கிற அக்கனியாக இருக்கிறாரு. தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாய் நடக்கிறது அவசியமாய் காணப்படுகிறது. 33வது வசனம், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் வசனத்தை போட மறந்துட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இடத்துல வானத்தில் தேவதூதர்கள் வந்து இந்த பூமிக்கு அந்திகிறிஸ்துடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது நெருங்கி விட்டது, அவனுடைய முடிவு வரப்போகிறது, இயேசு பூமியை அரசாள போகிறார் அப்படி சொல்லி அவங்க தேவனை புகழ்ந்து பாடும்போது 2 பாட்டு பாடினாங்களாம். ஒன்று மோசேயுடைய வெற்றி பாடல், இன்னொன்று இயேசுடைய வெற்றி பாடல். இந்த 2 வெற்றி பாடல்களை அவங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்ம உள்ளளவும் தேவனை என்ன செய்யணும்? கீர்த்தனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அந்த பாடலை பாடிட்டு அந்த தேவதூதர்கள் கேட்குறாங்க, எப்படி பூமியிலே உள்ள ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருப்பார்கள் அப்படி சொல்லி கேட்குறத நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போது இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் த கிரியேஷன், வி நோ தட் தெர் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் worthy of all honor and praises and glory. இதை எப்படி மனுஷன் தெரியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸாக இருந்து கூட ஒழுங்காக தேவனை ஆராதிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ ஆண்டவர் தாவீது வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தேவனை துதிப்பதற்கென்று அர்ப்பணிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, சங்கீதம் 34:1 நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிறாரு. சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியானம், அந்தி இஸ் ஈவினிங், சந்தி இஸ் மார்னிங் அண்ட் மத்தியானம், ஓகே, வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஸோ he is meditating God and praising and worshiping him. சங்கீதம் 92:1-3 கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, இது வந்து தேவனை துதிப்பது, பாடல் பாடி அவரை உயர்த்துவது, கீர்த்தனங்கள் மாத்திரமல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே அவரை பாடுவது நலமாக இருக்குமா? யாருக்கு நலம்? தேவனுக்கா? இல்லை. அது நலமாக இருக்கிறது யாருக்கு நலமாக இருக்கும்? அவரை ஆராதிக்கிற நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று நம்ம அர்ப்பணிப்பது
ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. வசனம் 34, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் அப்படின்னு சொல்லி. தியானம் அப்படின்னா என்னங்க? என்னுடைய ஓன் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கிறேன். தியானம் என்பது நமது எண்ணத்தில் அசைபோடும் நினைவுகள், நிகழ்வுகள், வாக்குகள் போன்றவை ஆகும். ஓகே. ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த நாள் முழுவதும் அதையே நினைத்து கொண்டிருப்போம். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். வி கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு தட் பர்டிகுலர் தாட். ஓகே. அது என்ன தாட்டாகவும் இருக்கலாம். நல்ல தாட்டாக இருந்துன்னா இட்ஸ் குட் தான். அது கெட்ட தாட்டாகவும் இருக்கலாம். தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு சிந்தனையாகவும் இருக்கலாம். அதை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோமே, அதுதான். ஒரு காரியம் நமக்கு நிகழ்ந்துருச்சுது, அந்த அந்த நிகழ்ச்சியை மறக்கவே செய்ய மாட்டாங்க நிறைய பேர்லாம். ஓகே. அதையே சொல்லுவாங்க, அதையே சொல்லுவாங்க, அதையே சொல்லுவாங்க. நான் நேற்றைய தினம் முந்தா நேற்றுக்கு தானே, ஆமாம், டியூஸ்டே நான் ஒரு பாஸ்டர் பார்க்க போயிருந்தேன். அவர் கொஞ்சம் சுகவீனமாக இருந்தார். அவர் போய் பார்த்தப்போ நாங்கள் உட்காந்து அவ்வளோ நேரமும் சுகவீனத்தை தான் பேசினார். டாக்டரை போய் பார்த்தது தான் பேசினார், டெஸ்ட் பண்ணது தான் பேசினார், டெஸ்ட் ரிசல்ட்டு தான் பேசினார். ஹீ லுக் ஸோ பேத்தட்டிக் டு மீ. அப்போ நான் கடைசியில் நான் ஜெபம் பண்ணும்போது பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு, பாஸ்டர் டூ மீ ஃபேவர், பாஸ்டர் டூ காட் அ ஃபேவர் ஆல்சோ. ஓகே, டோன்ட் டாக் நெகட்டிவ். ஓகே, நடந்ததையே பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, நான் இப்படி இருக்கிறேன், கையெல்லாம் குடுகுடுன்னு ஆடுது, கண்ணை திறந்தா எல்லாம் மஞ்சளாக தெரியுது, அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. வாட் குட் இட்ஸ் கோயிங் டு டூ ஃபார் யூ. ஓகே. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் மறந்து நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்து இந்த ஊழியத்தை இன்னும் மேன்மையாக செய்ய உதவி செய்வார், ஐ ஹவ் ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் எடுத்துட்டுருங்க, நெகட்டிவாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஹி தேங்க் மீ. அதே மாதிரி மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளையும், அவன் அப்படி சொல்லிட்டானே, அவனை மறப்பேனா, விடுவேனா, அவன் அப்படி சொல்லிட்டாளே, நான் என்ன சொல்ல போகிறேன் பாருங்க, அப்படி சொல்லி அவங்க பேசின வார்த்தைகளை அசை போடுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஒரு நாள் முழுவதும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இப்படி செய்கிறவங்க எனக்கு நேரடியாகவே தெரியும். ஓகே. ஸோ நம்ம எதை தியானிக்கிறோம் இன்னைக்கு? நம்ம யாரை தியானிக்கிறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சு போனால் அந்த பைபிள் ஸ்டடியே தியானிப்பீங்களா? இதில் உள்ள வசனங்களை தியானிப்பீங்களா? நம்ம பார்க்குற எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குதே, அதை தியானித்து கொண்டு இருப்போமா? அது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. தாவீது சொல்ல, நான் அவரை தியானிக்கும் தியானம். ஸோ டேவிட்டுடைய மைண்டில் காட் டுவெல்ட், ஓகே, பெர்மனன்ட்லிங்க. எப்போதுமே தேவன் தாவீதுடைய சிந்தனையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய சிந்தனையை ஆளுகை செய்கிறவரும் கர்த்தர் தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் செய்த நன்மையான காரியங்களை அவர் தியானிக்கிறார். இனிய தியானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நாம் சிலர்லாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, என் பிள்ளைக்கு 30 வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை, கர்த்தர் தான் கல்யாணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ தீமைகளை தியானிக்கிறாங்க. பட் இவர், இனிமையான காரியங்களை நான் தியானிப்பேன். தேவன் செய்த நன்மைகள், என்னை காப்பாற்றின விதங்கள், அவர் என்னோடு கூட பேசினது, அவர் எனக்கு தந்த தாளந்துகள், திறமைகள், ஞானம், கிருபைகள், வரங்கள் எல்லாம் நான் தியானிப்பேன். அது எனக்கு இனிமையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பெட்டர் திங்ஸ். ஓகே, வி ஷுட் நாட் பி மெடிடேட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். அது மட்டுமல்ல, அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறாரு. ஸோ தேவனை தியானிக்கிறது, அவருடைய வசனத்தை தியானிக்கிறது இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதாக இருக்கும். தேவனை நாம் தியானித்து கொண்டிருந்தால் அவருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் கிருபைகளையும் நன்மைகளையும் இன்றைக்கி நாம் தியானித்தால் எப்படிப்பட்ட துயரமாக இருந்தாலும் அது மறக்க செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவதை எதை சிந்திக்கலை தெரியுமா? தாவீது சவுலையே சிந்திக்கலை, சவுலுடைய வஞ்சனையான செயல்களை சிந்திக்கலை, தனது கடினமான சூழ்நிலையை தியானித்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அநேகர் நமக்கு எதிராக வரத்தான் செய்வாங்க. பட் அவங்கள தியானிக்க வேண்டாம் அப்படி சொல்லி இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நாம் எதிர்மறையான மனிதர்களையோ அவருடைய செயல்களையோ சிந்தித்து கொண்டிருந்தால் அது இனிமையாக இருக்காது, அது மகிழ்ச்சியை கொடுக்காது, நமக்கு மேலும் மேலும் பிட்டர்னஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. 35வது வசனம், த லாஸ்ட் வேர்ஸுக்கு வந்திருக்கிறோம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள்.
என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அல்லேலுயா என்று சொல்லி இதை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், டேவிடுடைய பல சங்கீதங்களை பார்த்தா தாவீது இப்படி தான் எழுதியிருப்பாரு. எதிரிகள் அழிந்து போகணும், சத்துருக்கள் வேறறுக்கப்படணும், தேவனை பகைக்கிறவர்களை நானும் பகைக்கிறேன். ஓகே, ஆண்டவரே உம்முடைய எதிரிகளை பிடரியில் அடியும் அப்படிலாம் எழுதுவார். தாடை எலும்புகளை முறியும், அவன் சாகட்டும், அவன் மனைவி விதவை ஆகட்டும், அந்த அவன் பிள்ளைங்களெல்லாம் ரோட்டில் வந்து இப்போ சாப்பாட்டுக்காக ஓகே பிச்சை எடுக்கட்டும், இப்படிலாம் டேவிட் எழுதுவார். ஓகே, அவர் இட்ஸ் ஓகே, ரைட்டா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அந்த ஹியூமன் எமோஷனை அவர் தடை இல்லாமல் தெரிவிக்கிறதை பார்க்குறோம். தட்ஸ் ஓகே. அந்த அந்த மாதிரி தாட்ஸ் இன்றைக்கி நமக்கும் வரும். யாரும் இல்லைன்னு சொன்னால் தப்பு, ரைட்டா. நமக்கு யாராவது தீமை செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது நடந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊழியக்காரங்க கூட நிறைய இடங்களில் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், அவன் என்னை அடிக்க கையை ஓங்குனான் பாஸ்டர், அடுத்த நாள் பார்த்தீங்க சொன்னால் அந்த கை விளங்கமாக போச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. இதை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவன் கை விளங்கமாக போச்சு. அவன் கை விளங்காமல் போகிறதுக்கும் இவர் ஓகே இவரை அடிக்க வந்ததுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அப்படின்னா இன்னைக்கு எத்தனை கோடி பேருடைய கை விளங்காமல் போயிருக்கோம். எத்தனை பேர் வந்து ஊழியக்காரங்களை அடிச்சுட்டு சர்ச்சை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறாங்க, ரைட் தான். ஸோ அப்படி அந்த மாதிரி சத்துருக்களுக்கு ஏதாவது நடந்தால், தீமை நடந்தால் அதில் சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குது. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் லைக் தட் தான். டேவிட் இப்படிலாம் எழுதினாலும் கூட இயேசு இதை செய்ய வரவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், அவர் மன்னிக்கத்தான் வந்தார், ஏற்றுக்கொள்ளவே தான் இயேசு வந்தார் அப்படிங்கிறத நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு as the children of God and okay, as the people of the Lord, இன்னைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க செத்து போகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பாருங்க, பாவிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா அதனுடைய அர்த்தம் என்ன? பாவிகள் மனம் திரும்ப நான் பாடுபடுவேன் ஆண்டவரே அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு பாவிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே நான் எனக்கு தெரிந்த பாவிகளிடத்தில் போய் உங்களை குறித்து சொல்லி நான் ரட்சிப்பை அனுப்பிப்பேன்னு சொல்லி சொல்லலாம். இந்த வசனத்திலே ஒரு எஸ்கட்டாலஜிக்கல் நோட்டையும் நம்மளே பார்க்க முடிகிறது. எஸ்கட்டாலஜின்னு சொன்னால் ஸ்டடி ஆஃப் த எண்ட் டைம்ஸ். பிப்ளிக்கல் எண்ட் டைம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுகிறது தெரியுமா? ராப்சரில் தான் எண்ட் டைம் ஆக்சுவலாகவே ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ ஒரு சின்ன ஒரு டேபிள் இங்கே கொடுத்துருக்குறேன். அதாவது பாவிகள் இல்லாத பூமி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எஸ்கட்டாலஜிக்கல் வியூ நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை வந்து தாவீதுடைய கடைசி கால தீர்க்க தரிசனமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டேவிட்ஸ் எஸ்கட்டாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாட்டி பைபிள் பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை கீழே ஒரு பிக்சர் ஃபார்மில் நான் உங்களுக்கு வரிசையாக நான் ஒன்று கொடுத்துருக்குறேன். நம்பர் 1 ராப்சர். ஓகே, த லார்ட் இஸ் கம்மிங் டு டேக் த சர்ச் அவே. ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிளில் இல்லாட்டாலும் இயேசு திருடனை போல வருவேன் என்று 2 இடத்துல 4 இடத்துல பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கட்டாயம் இயேசு திருடனை போல வருவார். அதனால அது ஒரு ரகசிய வருகையாக இருக்கும். இந்த உலகம் அதை பார்க்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கூட அதை உணர்ந்து கொள்வார்கள். ஸோ அவங்க உயிரோடு எழுந்து கத்தரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறாங்க. அதுதான் ராப்சர். அந்த ராப்சரை தொடர்ந்து தான் எஸ்கட்டாலஜி தொடங்குகிறது. ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் 6 முத்திரைகளை உடைக்கிறாரு. அந்தி கிறிஸ்து தோன்றுகிறான். 7 வருஷங்கள் தேவனுடைய பயங்கரமான கோபாக்கினை, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், இந்த 21 சம்பவங்கள் மூலமாக தேவனுடைய பயங்கரமான கோபாக்கினை வருகிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் 7 வருஷம்தான். அந்த தேவனுடைய கோபாக்கினை 7 வருஷம்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 7 வருஷம் முடியலே த பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அதில் போட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையிலே வருகிறார். வந்து அர்மகதான் யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவை அழித்து போடுகிறாரு. இந்த பூமியிலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 வருஷ அரசாட்சியை அவர் நிலைநிறுத்துகிறாரு தத்ரூபமாய். ஓகே, அவர் எருசலேமிலே எசேக்கியேலுடைய புதிய ஆலயத்தை, புதிதாக கட்டப்பட்ட எசேக்கியேலுடைய ஆலயத்திலே ஆண்டவராக இயேசு அமர்ந்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறாரு. ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்ம அவருடைய பகிரங்க வருகையிலே அவரோடு கூட திரும்ப வந்து இந்த உலகத்தை நீங்களும் நானும் அவரோடு கூட சேர்ந்து 1000 வருஷம் அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது.
பப்ளிக் அப்பியரன்ஸ். அதை தொடர்ந்து மில்லனியம், ஒரு சிங்கம் படுத்து கிடக்குது, அதனுடைய வயிற்றில் கால்களுக்கு இடையில் ஆட்டுக்குட்டி படுத்துக்கிறதை பார்க்குறோம். இது எப்போ நடக்கும்? ஒன்லி டூரிங் த மில்லேனியல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட் தான் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மில்லேனியல் ரெயின் முடிந்து ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஜான் எழுதுகிறாரு, பெரியோரையும் சிறியோரையும் எல்லா ஜனங்களையும் அங்கே உயிர்த்தெழுந்து வருகிறதை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு பாவிகளுடைய உயிர்த்தெழுதல் ஒன்று நடக்கும். அந்த பாவிகளுடைய உயிர்த்தெழுதலே ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் இயேசுவை நிராகரித்து வேண்டாம் என்று சொல்லி பாவத்தில் வாழ்ந்து மரித்த அவ்வளவோ பேரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. எழுந்து உயிர்த்தோன் ஜட்மெண்ட் முன்னாடி நிற்பாங்க. பவுல் ஒரு வசனத்தை சொல்லுகிறாரு, வார்த்தையை சொல்லுகிறாரு, மரித்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பி அவருக்கு எல்லா நாமங்களும் எல்லா வாய்களும் அறிக்கை செய்யும்படியாக எல்லா முழங்காலும் முடங்கும்படியான ஒரு நாமத்தை கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுமா, முழங்கால்கள் முடங்குமாம். அது இப்போ நடக்கவே நடக்காது. ஏன்னா எவ்வளவுதான் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் ஒரு சின்ன தொகை தானே ஆண்டவரை பின்பற்றி வராங்க. பட் இந்த ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்ல உயிரோடு எழுந்து வந்த எல்லாருமே, ஹிட்லராக இருக்கலாம், முசோலினியாக இருக்கலாம், ஓகே, யாராக எவ்வளோ பெரிய பாவியாக நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து போயிருக்கலாம், அவங்க கூட அவருக்கு முன்பதாக நின்று அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்வாங்க. அவருக்கு முன்பதாக அவங்க முழங்கால நிற்க முடியாது, காலெலாம் ஆடிரும். எல்லாருமே காலில் நிற்க முடியாது, எல்லாருமே முழங்காலில் நிற்பாங்க. ஆனால் அங்கேருந்து யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அங்கே அவங்களுடைய பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டு அவங்க எல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அப்போ ஒரு பூமியிலே ஒரு பாவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலே யோவான் புதிய வானம் புதிய பூமி இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அந்த புதிய வானமும் புதிய பூமியும் தான் இயேசு நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற பரலோகம். அதுக்கு முன்னாடி நான் பரலோகத்துக்கு போனேன் வந்தேன் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். அதை குறித்து நான் தனியாக ஒரு நாளைக்கு உங்களோட கூட பேச வேண்டியது இருக்கும். ஓகே, தட்ஸ் நாட் பிப்ளிக்கல் அட் ஆல். யாரும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது, வர்றதும் கிடையாது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக த செயின்ஸ் ஆர் கோயிங் டு என்டர் ஹெவன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? அந்த புதிய வானம் புதிய பூமியிலே புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். புதிய எருசலேம் ஏன் இறங்கி வருதுன்னு சொன்னால், இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்க. அந்த வசனம் அப்போ தான் நிறைவேறும். தேவாதி தேவன் மனுஷர் மத்தியிலே பெர்மனண்டாய் அவர் ரெசிடென்சி எடுக்கும்படியாக வருகிறாரு. அப்போ தான் நம்ம இயேசுவை பார்ப்போம், அப்போ தான் நம்ம பிதாவை பார்ப்போம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் தாவீது இந்த சங்கீதம் 35 வசனத்தில் சொல்லுகிறது மாதிரி ரைட்ட பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வெள்ளை சிங்காசனத்தியான நியாய தீர்ப்பில் தான் பாவிகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து நிர்மூலமாக்கப்படுவாங்க. எவ்ரி ஒன் ஆஃப் தம் வில் பி த்ரோன் இன் டு த லேக் ஆஃப் ஃபயர். ஓகே, அது கந்தகமும் அக்னியும் எரிகிற கடல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதில் அவங்க காலாகாலமாக அதற்குள்ளே வாதிக்கப்பட போகிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த கடைசி காலத்தில் நாம் அந்த பூமியிலிருந்து என்ன செய்ய போகிறோம்? அந்த இறங்கி வருகிற புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே நம்ம போகிறோம். நாம் இப்போ இருக்கிற வானமும் பூமியும் இல்லாமல் மறைந்து போகும். நான் உங்களுக்கு ஒன்றும் கதை ஒன்றும் சொல்லலைங்க. ஐம் டெல்லிங் யூ எக்ஸாக்ட்லி த பிப்ளிக்கல் திங்ஸ். ஓகே, ரைட். ஸோ பைபிள் எழுதியிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூமி இல்லாமல் மறைந்து போகும் சொல்லி யோவான் சொல்லுகிறாரு. இந்த பூமி வெந்து அழிந்து சாம்பல் ஆகிரும் சொல்லி பேதுரு சொல்லுகிறாரு. வாட் எவர் இட் இஸ், நம்ம இருக்கிற பூமி இல்லாமல் போகிறோம். இந்த கேப்புக்குள்ளே தான் புதிய வானம் புதிய எருசலேம் வரப்போகிறது. ஓகே, அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமுக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். அந்த புதிய எருசலேமிலே தான் தங்க பொற்றளம் போட்ட வீதிகள் இருக்க போகிறது. அங்கே தான் அந்த ஜீவ நீரூற்று ஜீவ நதி ஓடப்போகிறது. அங்கே தான் 12 மாதமும் கனி கொடுக்கிற ஜீவ விருட்சங்கள் இருக்க போகிறது. அங்கே தான் நம்ம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம மீட் பண்ண போகிறோம். தேவனை மீட் பண்ண போகிறோம். இயேசுவை மீட் பண்ண போகிறோம். பாவிகளே இல்லாத ஒரு சரௌண்டிங் அந்த நேரத்தில் வரப்போகிறது. ஸோ இந்த 35வது வசனத்தை ஒரு எஸ்கட்டாலஜிக்கல் வியூவிலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவனுடைய படைப்பு ஜெனசிஸ் சாப்டர் 1. ஓகே,
அந்த 6 நாட்கள் தேவன் எப்படி படைத்தார், 7வது நாள் எப்படி தேவன் மகிழ்ந்திருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம், இந்த உலகத்துக்கு முடிவில் என்ன நடக்க போகிறது. So many things we have seen. Our God is good, our God is gracious, our God is kind, He is compassionate, at the same time He is mighty. Okay, God will do anything for us. இந்த தேவன் உங்களுக்காக எனக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இந்த உலகம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அழியக்கூடாதுன்னு சொன்னால், அவருடைய துன்மார்க்கரே இல்லாத ஒரு பூமிக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆயத்தமாவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் இந்த இது முடிஞ்ச உடனே என்னுடைய பிபிடியை நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் குரூப்பில் போட்டுருவேன். யூ கேன் see it. அதே நேரத்தில் பிரதர் ஜானத்தன் இதோடைய ரெக்கார்டிங்கை அவர் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க்கையும் அனுப்புவார், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங். ஹாவ் எ பியூட்டிஃபுல் வீக்கெண்டாக. சண்டே ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி வல்லமையான காரியங்களை செய்தருள்வாராக. சபைக்காக ஜெபம் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு நமக்கு ஈவினிங்கில் அபிஷேக கூட்டம் இருக்குது. தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்க. டேக் சம் டைம் அண்ட் கம் அண்ட் ஜாயின். நல்லாயிருக்கும். சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் நடக்கிற யூத் மீட்டிங்க்கு அவங்கள அனுப்பி வைங்க. சண்டே சர்வீசஸ் ஏதாவது ஒன்றிலே கட்டாயம் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். சிஸ்டர் பியூலா ஒரு ஜாம் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. சபை ஊழியத்தின் வச்சு அப்புறம் நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரேயர் டிரைவ் இருக்கு, அதையும் மனசுல வச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இம்மட்டும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வசனங்களை உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா கை கொள்வதற்கு ஆண்டவரே முயற்சிப்பதற்கு நீர் எங்களோடு அனுதினமும் பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையவைகள். ஆண்டவரே, இந்த பூமியையும் தேவனே அப்பா அதின் வாழுகிற தேவனே உம்முடைய ஜனங்களையும் நீர் எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்து போஷித்து ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்துகிறீர். உம்முடைய கிரியைகள் எவ்வளவு அதிசயமானவைகள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே தேவனே விவரித்து ஆண்டவரே தியானிக்க நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, இந்த உலக வாழ்க்கை தேவனே இதோடு முடிந்து விடாமல் ஆண்டவரும் நித்தியத்திற்கு நாங்கள் தகுதிப்பட ஆயத்தப்பட ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை உணர்த்தின ஆண்டவரே எல்லா உணர்வுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த சத்தியத்தை நாங்கள் கை கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனே இந்த சத்தியத்தை தேவனே போதித்த அன்பு பாஸ்டர் அவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, அவருடைய எல்லா ஜீவன் சுகம் பலனுக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனே நல்ல ஒரு ஆயுஷ் நாட்களை தந்து தேவன் நல்ல ஆரோக்கியத்தை தந்து இன்னும் அநேக தேவனே ஜனங்களுக்கு தேவனே ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும், செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். பிரயாணங்களிலே தேவ கரம் கூட இருக்கட்டும். தேவனே உம்முடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனே, வாஞ்சியோடு தேவனே சத்தியத்தை தேவனே அப்பா தேவனே அறிவதற்கு தேவனே நீர் தேவனே உள்ளத்துல தேவனே நீர் தந்த வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியத்தை கை கொள்ள சத்தியத்துல நிலைத்திருக்க உதவி செய்வீராக ராஜா. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாட்டும். தேவனே, சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாளை தினத்துல நடக்கிற ப்ரேயர் டிரைவ் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம், நாளை தினம் ஈவினிங் நடக்கிற ஆண்டவரே இந்த அனாயிண்டிங் பிரேயர் தேவனே, ஃபாஸ்டிங் பிரேயர், யூத் பிரேயர், சபை ஆராதனை, ஒவ்வொரு காரியங்களிலும் தேவருடைய வல்லமை தேவனே அபரிவிதமாய் கிரியை செய்ய உங்களுடைய கரத்துல தேவனே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனே ஸ்தோத்திரம், நல்ல ஒரு மனம் ஐக்கியம் ஒற்றுமை தேவனே தந்து உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ தேவனே சபையாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே தேவனே எங்கள் தேவன் நாங்கள் வாழுகிற கொஞ்ச நாள்ல
தேவனே யார் யார் ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த பைபிள் ஸ்டடி நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவனே அது இது போதிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசீர்வதியும், உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும், எல்லாரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. எல்லா கன மகிமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென். Amen, amen. Thank you, brother. Thank you, Pastor. Have a wonderful weekend. Thank you, brother. Thanks, everybody. God bless you all. Have a great weekend.